பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா. அது ஒரு காணல் நீர்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அத நம்பி நீச்சல் எடுக்க போனேன்னா இந்த மாதிரி ஆகும் நான் சொன்னேன்ல. இது எல்லாமே சூடுனால உருவாக்கப்பட்ட காணல் நீர். நம்ம எப்பயாவது இந்த பாலைவனத்தை விட்டு வெளியே போயாகணும். ஆனா இந்த பக்கம் தான் டிராகன் நமக்கு வழிகாட்டுது. என் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இப்ப தண்ணி குடிக்கலனா என் பேண்ட் கழண்டு விழுந்துரும். அப்படியானா யாரு உன்னை பாக்குறது? சரி சரி, நீங்களா போய்கிட்டே இருங்க. நான் அந்த டீ கடையில போய் கொஞ்சம் டீ சாப்பிட்டு வரேன். அது வெறும் கற்பனை தான். வா, கம் ஆன். நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இடத்துல ஒரு கடை போட்டா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ஏய், என்ன அந்த மாதிரி பாக்காத. ஆனா உன்னை பார்த்தா தாகம் பொத்துக்கிட்டு வருதே. அது அங்க பாருங்க. அது உண்மையான கடை தான். வாங்க. அங்க ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? பாத்து போங்க, ஏதாவது ஆபத்து இருக்க போகுது. ஆபத்தாவது கீபத்தாவது. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். வீட்டுல இருந்தா நானே மேல வந்திருப்பேன். இதையா சாதாரணமான விஷயங்கிற? அது யாரு? அது ஒரு டீமன். நல்ல விஷயங்களுக்கு உதவி செஞ்சு கெட்ட விஷயங்களை அழிக்க உதவும். அதனால அத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஆனா அதுங்களுக்கு நாம நல்லவங்கன்னு தெரியணுமே. ஆனா இதை எப்படி நம்ம தாண்டி போறது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஹேய், வேணாம். இது பூட்டிக்கிட்டு நினைக்கிறேன். சரி, யாரும் இந்த அசைவும் கொடுக்காதீங்க. ஹேய், நம்ம இப்படி மேல விழுந்தா கூட அது அசையாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கூப்பிட்டீங்களா? ஏய், பாத்தீங்களா எப்படி தப்பிச்சேன்னு? அவன் சொன்னது. அந்த 4 பேரும் எங்க தான் போய் தொலைஞ்சாங்களோ? இந்த பாலைவனத்துல மறைவிடமே இல்லையே. நீங்க 2 பேரும் இங்க எங்காவது இருக்காங்களான்னு அவங்கள தேடி பாருங்க. என்னால இந்த வெயில்ல நிக்க முடியல. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவரு 2 பேருன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் பாக்கணும். இந்தா நீயே பாரு. அவங்க யாருமே இங்க இல்லையே. உண்மையிலேயே நம்ம ரொம்ப லக்கிப்பா. யாருக்கு லக்கி? ஒரு நிமிஷத்துல கதையை முடிஞ்சிருக்கோம். ஹே गाइस, இது உண்மையிலேயே தண்ணி தான். வாங்க நம்ம தப்பிச்சிட்டோம். வாங்க போலாம். நில்லுங்க, அது ஏதாவது சுழற்சியா இருக்க போது. ஹேய், எனக்காக வெயிட் பண்ணுங்க. சூப்பர்ப்பா. இந்த தண்ணி சூப்பரா இருக்கு. நான் இவ்வளவு அழகா நீச்சல் அடிக்கிறேனே. நீ உள்ள வாயே. நான் முதல்ல இந்த தண்ணியை குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இப்படி குளிக்கலாம், இந்த மாதிரி துவைக்கலாம், ஐஸ் கட்டியாவும் மாத்தலாம். நீ ரொம்ப சரியா சொன்ன. கொஞ்சம் ஜாலியா இருக்குப்பா. அப்படியே மல்லாக்க பாருங்களேன், சூப்பரா தூக்க வரும். என்ன பாது? எனக்கு என்னமோ அந்த மேகத்தை பார்த்தா கெட்டது வரும்னு தோணுது. ஆஹா, ஏதோ ஒரு தீய சக்தி பூமிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது அவங்களா தான் இருக்கும். பிளைமு, பச்சையா, உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு. பாலைவனத்துல இருக்கிற சூட்டை பொருட்படுத்தாம நீங்க 2 பேரும் போய். அங்க சூடா இருக்குமா? மோசமா இருக்கும். ஓ, அப்படின்னா நான் தொப்பி எடுத்துக்கணும். வேர்க்காம இருக்க வேற என்ன எடுத்துக்கணும்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாலும் மேஜிக்கல் ஓஎஸ்எஸ் தண்ணியை எடுத்து குடிச்சிருப்பீங்க. சரி, இது எதை மேஜிக்கல்னு சொல்றீங்க?
இது வறண்டு போனதே கிடையாது. அதான் குறையாதுன்னு சொல்லிட்டீங்களே, நாங்க குடிச்ச என்ன தப்பே? இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், யாருக்கும் உரிமை இல்ல. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இந்த தண்ணிக்கு பதிலா நாங்க வேணா ஏதாவது கொடுத்துடுறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க உங்ககிட்ட எதுவும் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு என்கிட்ட இருக்கலாம். சரி, அத நான் எங்க வச்சேன்? ஓ, இந்த தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உங்கள யாராவது ஒருத்தர் என் கூட வந்து நான் சந்தோஷப்படுற வரைக்கும் என்கிட்ட வேலை செய்யணும். அண்ணா, நீ வா, நீதான் என் கூட வர போற. அவனை விட்டுடு. Dragon Saddle. ஆவ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஐயா! இத வாங்கிக்க. நீ வாங்கிக்க. இப்போ என்னோட சக்தியை பாருங்க. ஓ, ஊ. என்னப்பா இது? எல்லாரும் எங்க இருக்கீங்க? அவன் போயிட்டான். நீங்க என்ன தூக்கிட்டு போனாலும் பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. முதல்ல வாய மூடு. முதல் கட்டமா இந்த அரண்மனையில இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி போடணும். நான் திரும்பி வர்றதுக்குள்ள, இல்லனா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படிதானே? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் செய்யறேன்னு பாருங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேனோ? இந்தா, சீக்கிரமா வேலையை ஆரம்பி. அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல பாக்குறேன். அவ்வளவு நேரம் எல்லாம் உனக்கு கிடையாது. நான் லஞ்ச் அவருக்கு திரும்பி வரதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கழுவி முடிச்சாகணும். அப்படி பண்ணலனா நீயும் இவங்கள மாதிரி கல்லாயிடுவேன். ஆஹா, நம்ம ஃப்ரெண்ட தூக்கிட்டு போனா அவனுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும். கம் ஆன் ரெயின்ட்ராப், ஒரு விஷயத்தை ஒத்துக்க, நம்ம தனியா ஜினோவை காப்பாத்த முடியாது. அண்ணா, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டான். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவன்கிட்ட மேஜிக் பவர் நிறைய இருக்கு. அவனை தோக்கடிக்கணும்னா நமக்கும் அதே மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் வேணும். நீ என்ன சொல்ல வர? கீழே படுத்திருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்றியா? அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. பயங்கர வெயில், குடிக்க தண்ணி வேணும். 45 டிகிரி வெயில் தான் அடிக்குது. இதுக்கெல்லாம் ஓவரா பண்ணாத. அங்க ஜூஸ் கடை இருக்கு, போய் ஜூஸ் குடிச்சிட்டு போலாமே. அங்க எதுவுமே இருக்காது பச்சையா. சும்மா அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத. நான் சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிற? கால சூடு போட்டதான் அடங்கு. வா வா, கீழே போலாம். சரி, நான் ஆரம்பிச்ச உடனே இத முடிச்சாகணும். ஹலோ ஹலோ, தூங்கு மூஞ்சி, தயவு செஞ்சு ஏஞ்சி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. யோ, உன்கிட்ட தான் பேசுறேன். எழுந்துரு. இவன் இடியே வந்தாலும் எழுந்திருக்க மாட்டான் போல இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க இருக்கிறது சத்தியமா வேஸ்ட். கிளம்பலாம் வாங்க. எங்க பாவரு? நீ இந்த பாலைவனத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவுற சிலன் தானே? என்னது சீரனா? அப்படி யாரும் இங்க இருக்கிறதா தெரியலையே. ஹே, இங்க பாத்தீங்களா? இந்த வாழை இப்படிதான் ஆட்டம் போல இருக்கு. வாவ், யார கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னொரு வாட்டி போய் ஒளிச்சுக்கவா? நம்ம கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கா? அவன் நம்ம ஃப்ரெண்ட எங்க கூட்டிட்டு போயிருக்கானே தெரியல. ஆனா அவனை எப்படியாவது திரும்பவும் இந்த இடத்துக்கு நாம வர வைக்கணும். அதை விட சக்தி வாய்ந்த ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாதான் நாம அவனை காப்பாத்த முடியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம பேரம் பேசுவோம். ஏமா, நம்ம நடு பாலைவனத்துல இருக்கோம். எதை வச்சு பேரம் பேசுறது? இந்த மண்ண வச்சா? இங்க பக்கத்துல ஏதோ அசைவு தெரியுது. கண்டிப்பா அந்த பக்கம் கிராமம் இருக்கணும். அப்படி போடு. 1 முடிச்சாச்சு. ஆனா இன்னும் 1000 கணக்குல பாக்கி இருக்கு. ஒரு ஐஸ் டீ கொடுங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் போல இருக்கு. ஆமா, வியாபாரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. முதல்ல நம்ம வாகனத்தை மாத்தணும். எல்லா இடத்துலயும் தேடு. தேங்க்ஸ். நீ மறுபடியும் சாதிச்சிட்ட ஜின்ஹோ. என்ன, நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டியா? வேலையை முடிச்சிட்டேன். சொன்னாப்ல என்ன உடனே விட்டுருங்க, நான் கிளம்பணும். இன்னும் அழுக்கு இருக்கு. அப்படிங்கிறீங்க? உனக்கு இதோட மதிப்பு தெரியாம
நீ இத சரியாவே சுத்தம் பண்ணல. எனக்கு சாதாரண தட்டுகளா தான் தோணுது. இனி உன் வாழ்நாள் முழுக்க என் தட்டுக்களை கழுவி தான் போடணும், தெரியுமா? சிலன் ஊருக்குள்ள வேண்டாம், எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. பூதமா எங்க? நீதான் அந்த பூதம். நான் தான் பூதமா? வாவ்! ஓ, பூதம் எப்படி பண்ணும்ல? எப்படி சப்பானு இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் வாழ்நாள் முழுக்க இந்த அரண்மனையோட பாத்திரத்தை நீ தான் கழுவணும். வேணும்னா ஒண்ணு பண்ற, சண்டே ஆஃப் எடுத்துக்கோ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க என்ன போக விட்டீங்கன்னா அதை போய் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வாய மூடு அடிமையே. நான் ஒண்ணு அடிமை இல்ல, நான் ஒரு எலிமெண்ட். அதோட ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். எலிமெண்ட்? லட்சியம்? என்ன நீ சொல்ற? உண்மையிலேயே நீ ஒரு எலிமெண்ட்னா இங்க இருக்கிற கல்லெல்லாம் தங்கமா மாத்து, அப்பதான் நான் நம்புவேன். இத நீங்க முதல்ல சொல்லவே இல்லையே. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? ஒருவேளை இன்னைக்கு ஹாலிடே எதுவும் விட்டுருப்பாங்க, அதனால வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க. வாய மூடலனா இது உனக்கு அடிவானத்தனமா இருக்கும். எல்லாரும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கடை மட்டும் தான் திறந்திருக்கு. வாங்க உள்ள போய் பூந்துக்கலாம். ஏய் தம்பி, நீ இங்கே இரு சொல்லிட்ட. ஓகே. Video by visualc2blogspot.com. இந்த நாட்டுல என் கடைக்கு வந்தவங்கள நான் என்னைக்குமே துரத்துனது கிடையாது. அப்படி ஒருத்தரை நான் கடையில இருந்து துரத்திருந்தா அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு பணம் முக்கியம். அவனை பார்த்தா பயமா இல்லையா? நான் இது வரைக்கும் யார பார்த்து பயந்தது இல்ல. ஆமா, நீங்க எதுக்காக வந்தீங்க? எது முக்கியமான பொருளா? வேலை மதிப்பானது எங்களுக்கு ஒண்ணு வேணும். அது ரொம்ப அற்புதமானதா இருக்கணும். அப்ப நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த 6 கத்தியும் கோல்டன் டிராகன்ஸ் உடம்புல இருந்து எடுத்தது. இது உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது, என் கடையில மட்டும்தான் இருக்குது. வேணுமா? சீப்பா தர. இதுலதான் மந்திரவாதிங்க எல்லாம் எதிர்காலத்தை பாப்பாங்க. வேணும்னா எடுத்துட்டு போங்க, போய் செக் பண்ணி பாருங்க. இதுவும் சீப்பு தான். ஆனா இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்க மாட்டேன். நீயா? இது எதுக்காக முன்னாடியே சொல்லல? இந்த சின்ன பெட்டிக்குள்ள நியானுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு வாட்டி காசு இல்லாம இதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. இதுவும் சீப் தான், வாங்கிக்கோங்க. இதோட விலை 1000 காசுகள் தான். ஆனா என்கிட்ட 350 காசு தான் இருக்கு. ஓ, அதுக்கு உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். தயவு செஞ்சு கொடுங்க. இந்தாங்க காசு, நாங்க பாக்ஸ் அப்புறம் வாங்கிக்கிறோம். அப்ப நம்ம அவனை காப்பாத்தவே முடியாதா? நம்ம கிட்ட இருந்த கொஞ்சம் காசையும் அந்த மாஸ்க் வாங்குறதுக்கு எதுக்காக கொடுத்த? இது அவன் போட்டாதான் மத்தவங்களுக்கு இவன் யாருன்னு அடையாளம் தெரியாது, அதான் வாங்கினேன். இவட பாக்க எப்படி இருக்க? ஹீரோ மாதிரி இருக்கல்ல? அந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நம்புங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத மேஜிக் ஷோ நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். வாங்க வாங்க. வர வர பயாப. பார்த்தது போது காசு போடுங்க. இதத்தான் நீங்க ஷோன்னு சொன்னீங்களா? இதெல்லாம் என் வயசுல ஜூஜி பீப்பா. காசு போடுங்க சார், எங்க வாழ்க்கை பிரச்சனை. ஆனா உங்க வாழ்க்கை இப்பயே முடிய போகுது. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சில நொடிகள்ல என் அற்புத சக்தி மூலமா இந்த கல்ல நான் ஒரு தங்கமா மாத்த போறேன். சீக்கிரமே மாறிடும். நீங்க வேணா பாருங்க. அந்த கல் இப்ப அசைஞ்சுதா? தண்டனை. அற்புதம். அப்ப என்ன போக விடுவீங்களா? அனுப்புற. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கல்லெல்லாம் தங்கமா மாத்து, அப்பதான் அனுப்புவேன். எல்லாத்தையும் தங்கமாவா? எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நாங்க ரொம்ப பிஸி. சரி, அப்படின்னா நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். பெரிய ஜென்டில்மேன் நினைப்பா. இதை இப்பவே முடிச்சிடுவோம். உங்களுக்கு இப்பே முடிக்கணுமா? முடிச்சிடலாம். இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். யாரோ இத அடிக்கிறாங்க. கல்லு கல்லு ஜாலியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணுமா?
யார் என் மண்டையில அடிச்சது? இப்போ நீங்க மாட்டிட்டீங்க. இனிமே அவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. எடுத்துக்கங்க. உங்களுக்கு தான் எல்லாம். சட்டி நிறைய காசு சேர்ந்துருச்சு. புது விளையாட்டு இருக்கு. சீக்கிரமா வந்து இங்க உட்காந்துக்கோ வா. ஓகே. வாவ், குஷன் பில்லோ சூப்பரா இருக்கு. எங்க மேல இருந்து எழுதுறடா டப்ரா தலையா. எதுக்காக என்னைய திட்டுற? உன்ன சொல்லல, உன் மேல இருக்கிறவன. இந்தாங்க. பணம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நீங்க நியானுக்கு இந்த பாக்ஸ குடுக்கறதுக்கு முன்னாடி இதை திறக்க கூடாது, புரிஞ்சுதா? அப்படி பண்ணினீங்கன்னா இதுல உள்ள மேஜிக் எல்லாம் போயிடும், அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். நாங்க பாத்துக்கிறோம், வாங்க போலாம். நான் தொலைஞ்சேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. ஜாக்கிரதை, இல்லன்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் ரொம்ப கோவமா இருப்பான். அதேதான், நீ ஒரு மேதை ஜிங்ஹோ. ரொம்ப நன்றி. இல்ல உனக்குதான் நன்றி சொல்லணும். நீ மட்டும் கல்லுங்களை தங்கமா மாத்தாம இருந்த உன் கதையை நான் முடிச்சிருவேன். ஓ, அற்புதம். உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. பெரிய ஆள் தான் நீ. இந்த ஜின்னோவை எல்லாருமே இப்படிதான் பாராட்டுவாங்க. சத்தம் முதல்ல அதை நிறுத்து. என்ன என்ன வடிகட்டின முட்டாள் நினைச்சியா? இந்த உலகத்துல என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை நான் கல்லாக்க போறேன். நாம இப்ப பண்ண வேண்டியது இது நியான் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்தணும். அப்போ நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போகணுமா? அதுக்கு அவசியமே இல்ல. நான் உன்னோட மேஜிக்கல் ஓஎஸ்எஸ் வாட்டரை குடிச்சிட்டேன் நியான். ஆமா, நானும் தான்ப்பா. ஆனா இப்ப டேஸ்ட் நல்லாவே இல்ல. என்னோட அரண்மனையில இன்னொரு கல் சிலை வரப்போகுது. அதுவும் ஒரு குரங்கு சிலை. என்ன யாரோ திரும்பவும் என்னோட தண்ணிய குடிக்கிறாங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன டீல விட்டு போற? நீ குடிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. கப்பு தாங்கல. அத்தனை புதுசா இருக்கு. வா, அவங்கள போய் பிடிக்கலாம். அப்புறம் அந்த பணத்தையும் முதல்ல பேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் இதை நம்ம கொடுப்போம். என்ன தைரியம் இருந்தா திரும்பவும் என்னோட மேஜிக்கல் தண்ணிய குடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நான் மோசமான தண்டனை கொடுக்க போறேன். நாங்க உன்கிட்ட ஒரு டீல் வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். டீலா? டீல் எல்லாம் எனக்கு சுத்தமா ஆனா பிடிக்காது. இந்த தடவை நீ டீல் பண்ணி தாங்கணும். உனக்கு தேவையான முக்கியமான பொருள் எங்க கிட்ட இருக்கு. பயங்கரமா அது இருக்கும். நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சொல்ற கோரிக்கையை நீ ஏத்துக்கிட்டாகணும். இது அது என்னது? உன் பொட்டி. என்னது என் பொட்டியா? ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அது பாதுகாப்பான இடத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ எங்க ஃப்ரெண்ட ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுத்துறேன். ஓ, அப்படியா விஷயம்? அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட நீங்களே பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஃப்ரெண்ட அப்படியே கல்லா மாறிடுவா. என் காலு, என் அழகான தங்க கால்கள், அது கல்லா மாறிக்கிட்டு இருக்கே. காப்பாத்துங்க. சீக்கிரம் அதை கொடு. ஓகே, உனக்கு அந்த பாக்ஸ கொடுத்துறோம். ஆனா சின்னவை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். அது காணும். காணுமா? இனிமே உங்க ஃப்ரெண்ட நீங்க பார்க்கவே முடியாது. அந்த மோசமான கொடூரமானவ அந்த குரங்க கல்லா மாத்திக்கிட்டு இருக்கா. ஓவரா வாய புழக்காத. அவன் அப்படி பண்ண கூடாது. ஜெனரல் புக் தான் அவன் தேவை. ஆமா, அப்ப இதுதான் அவனுக்கு சொந்தமான பாக்ஸ்னா நாம ஒரு டீல் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸுக்கு பதிலா அந்த 4 பேர் அவன் நமக்கு கொடுக்கணும். என்ன ஃபாலோ பண்ணி வா. எங்க ஃப்ரெண்ட ஒண்ணும் பண்ணிடாத. நாங்க உனக்கு அதை சீக்கிரம் கொடுத்துடுறேன். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஓ, டைம் தானே? தாராளமா தரேன். என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை ஃப்ளேமாவும் பச்சையனுமா அவங்க தான் இந்த பாக்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வரேன். நீங்க இவனை பாத்துக்கோங்க. சீக்கிரம் உள்ள போ. என் காலு, என் முழங்காலு எல்லாமே கல்லா மாறிக்கிட்டு இருக்கு. பயப்படாதீங்க. உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க ஏதாவது வாங்க வந்தீங்களா இல்ல விக்க வந்தீங்களா? இது ஒரு சாதாரண டப்பாதான். இத வித்தா எதுவும் பெருசா கிடைக்காது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு இத கொண்டு வந்ததால 200 ரூபாய் தரேன். சரி, கடைசி 250 தரேன். ஓகேவா? விக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா இத விக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. மரியாதை அதை கொடுத்துட மாட்டியா? ஒழுங்கா வழியை விட்டு நகரு.
அந்த பூதத்தோட நாங்க தான் டீல் வச்சுக்க போறோம். ரொம்ப அவசரப்படாத. பாத்துடா தம்பி. உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? ஏன்னா நான் உங்களை அழிக்க போறேன். சத்தம் எனக்கு மட்டையை வெடிக்கும் போல இருக்கே. பாத்தியா, சத்தம் தான் உன்னோட வீக்னஸ். ஷோல இன்னும் இது ஒரு பகுதி தானா? எல்லாரும் அப்படிதான் தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இப்ப எங்க ஃப்ரெண்ட நீ விட்டுடுறியா? தாராளமா விட்டுறேன். இனிமேல் இந்த தயவு செய்து யாரும் சத்தத்தை எழுப்பாதீங்க. அந்த நியான் போயிட்டான். இன்னும் நம்ம ஃப்ரெண்டை எங்களால காப்பாத்த முடியல. அவனை ஈஸியா காப்பாத்தலாம். என்ன நம்ம கிட்ட பாக்ஸ் இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுவும் ஒரு மேஜிக் போல இருக்கு. இது ஒண்ணும் மேஜிக் இல்ல, இதுதான் என்னுடைய சக்தி. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நியான் இதை என்கிட்ட இருந்து திருடிட்டான். இது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இதை டெஸ்ட் பண்ணி ஆகணும். உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். எங்களை அங்க கூட்டிட்டு போக முடியுமா? தாராளமா கூட்டிட்டு போறேன். போலாமா? அந்த பாக்ஸ் நம்ம கையை விட்டு போனதுக்கு நீதான் காரணம். எப்பவும் இதத்தானே சொல்லுவேன். இப்ப கூட நாம அந்த 4 பேரை பிடிக்க முடியும். வா போலாம். ஏன்பா இவ்வளவு தாமதம்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கோட்டைக்குள்ள வந்திருப்பீங்க. ஓ, தாராளமா நீங்க இருங்க. ஆனா தயவு செய்து இந்த சத்தத்தை எழுப்பாதீங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், எது சேர்ந்தாலும் சீக்கிரம் செய்யுங்களேன். கொஞ்சம் பொறு. உண்மையிலேயே அந்த லாக் எல்லாம் ரொம்ப டைட்டா இருந்தது. சீக்கிரமா நம்ம இங்கிட்டு போயிடலாம். நீங்க போங்க, நான் மத்தவங்கள ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓ, இதெல்லாம் அழகா இருக்கு. எடுத்துட்டு போலாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்க. நாங்க வேற ஒருத்தங்களை தேடிக்கிட்டு இங்க வந்தோம். நிறுத்துங்க. நிச்சயமா நீங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க. உங்க முகத்தை பார்த்து சொல்லலாம், நீங்க பாத்திர கழுவதான் லாய்க்குன்னு. இனிமே நீ என்ன பண்ண போற? இந்த பாலைவனத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணி கடைசி வரைக்கும் நான் வாழ போறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. என் கால் இப்போ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஓ